Hey guys, hi, hello and welcome to my channel. This is Technomath. So in the channel இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா trigonometry ரொம்ப ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி trigonometryக்கு வந்து நம்ம trigonometry chapter குள்ள போறதுக்கு முன்னாடி trigonometryக்கான some basic formulas என்னென்ன அப்படினு சொல்லிட்டு first பார்த்துடலாம். சோ நம்ம வந்து trigonometryயோட basic formulas வந்து sin theta is equal to 1 by cosecant theta. அதாவது sin ஓட reciprocation வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படினா cosecant ன்னு சொல்லலாம். cosecant ஓட reciprocation நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படினா sin ன்னு சொல்லலாம். next வந்து cos theta. So cos theta is equal to 1 by secant theta. So நம்ம என்ன சொல்லலாம்னா cos வந்து secant ஓட reciprocation அப்படினு சொல்லலாம். next வந்து tan theta. So tan theta is equal to sin theta by cos theta. cosecant theta is equal to 1 by sin theta. நான் இப்போதான் இங்க சொன்னேன் நம்ம என்னன்னு பார்த்தோம் இங்க cosecant வந்து sin ஓட reciprocation னு பார்த்தோம், sin வந்து cosecant ஓட reciprocation னு பார்த்தோமா. So cosecant theta is equal to 1 by sin theta. next secant theta. secant theta is equal to 1 by cos theta. So நம்ம இங்கே பார்த்தோம் cos வந்து 1 by secant னா cos ஓட reciprocation நம்ம என்னன்னு சொன்னோம் இங்க வந்து secant னு சொன்னோம். அதே மாதிரி secant ஓட reciprocation நம்ம என்னன்னு சொல்லலாம் 1 by cos னு சொல்லலாம். next வந்து cot theta. So cot theta is equal to tan ஓட reciprocation. ஓகேவா, cot வந்து tan ஓட reciprocation. tan வந்து நம்ம sin by cos னு எழுதுனா இதோட reciprocation நம்ம எப்படி எழுதலாம் cos by sin னு எழுதலாம். அதுதான் cot theta. So cot theta is equal to cos theta by sin theta. next வந்து இந்த ஆறு ஃபார்முலாஸ்மே நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இந்த ஆறு ஃபார்முலாஸ். சோ நம்ம என்னலாம் cos of minus theta வந்து cos theta, sin of minus theta வந்து minus sin theta. again tan of minus theta வந்து minus tan theta, secant of minus theta வந்து secant theta, cosecant of minus theta வந்து minus cosecant theta, cot of minus theta வந்து minus cot theta. ஸோ இதில் இந்த ஆறு ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் காஸும் சீக்கண்ட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவா வரும்னா பாசிட்டிவாக வரும், மற்ற நாலுமே நம்மளுக்கு என்னவா வரும்னா நெகட்டிவாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டேபிள் தான், ஆனாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ தீட்டா 0, 30, 45, 60, 90. ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா சைன், அதாவது சைனும் காஸும் மட்டும் தெரிஞ்சிட்டாலே நம்ம பேலன்ஸ் இருக்கிற tan, cosecant, secant, cot போட்டுடலாம். ஸோ சைன் 0 வந்து 0, சைன் 30 வந்து 1/2, சைன் 45 வந்து 1/√2, சைன் 60 வந்து √3/2, சைன் 90 வந்து 1. ஸோ நம்மளுக்கு சைன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு காஸ் எப்படி எழுதலாம்னா சைன் நம்ம எப்படி எந்த ஆர்டரில் எழுதியிருக்கோமோ காஸை வந்து அப்படியே ரிவர்ஸ் வைஸில் எழுத போகிறோம். நம்ம சைன் 90க்கு என்னன்னு பார்த்தோம் 1ன்னு பார்த்தோமா. ஸோ நம்ம ரிவர்ஸ் வைஸில் எழுதும்போது அந்த 1 என்ன ஆகிடும் ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்போ காஸ் 0 வந்து 1 ஆகிடும், காஸ் 60 வந்து √3/2 ஆகிடும், காஸ் 45 வந்து 1/√2 ஆகிடும், காஸ் 60 வந்து 1/2 ஆகிடும், காஸ் 90 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து tan. ஸோ tan வந்துட்டு நம்ம tan வந்து இங்கே என்ன ஃபார்முலாவில் பார்த்தோம் sin by cosன்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா tan theta கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா tan கிடைச்சிரும். ஸோ 0/1 வந்து நம்மளுக்கு என்னது 0. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா sin 30க்கு வந்து 1/2 இருக்குது, cos 30க்கு வந்து √3/2 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன், 1/2/√3/2 டிவைட் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ இங்கே கீழே இருக்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு மேலே வரும்போது என்ன ஆகிடும் ரெசிப்ரோகேஷன் ஆகிடும். ஸோ 2/√3. ஸோ இதுவும் எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் வந்து 1/√3 மட்டும் இருக்கும். ஸோ 1/√3. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும், இங்கே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் √3 கிடைக்கும். ஸோ 1/0 வந்து நம்மளோட அன்டிட்டர்மினேட்டட் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொசிகண்ட் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் கொசிகண்ட் என்னன்னு பார்த்தோம் சைனோட ரெசிப்ரோகேஷன் பார்த்தோமா, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ கொசிகண்ட் வந்து 0/0 அதாவது 1/0ன்னு கிடைக்கும். 1/0 நம்ம இங்கே இப்போ தான் பார்த்தோம் அன்டிஃபைன். ஸோ அதனால் இங்கேயும் அன்டிஃபைன். இங்கே 1/2 ரெசிப்ரோகேஷன் வந்து 2, 1/√2 ரெசிப்ரோகேஷன் வந்து √2, √3/2 ரெசிப்ரோகேஷன் வந்து 2/√3, 1 ரெசிப்ரோகேஷன் வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா வந்து நம்ம இங்கே எழுதணும்ல சைனோட ரிவர்ஸ் வைஸ் தான் நம்ம காஸ்ன்னு எழுதுறோமா, அதே மாதிரி கொசிகண்டோட ரிவர்ஸ் வைஸ் தான் என்னதுன்னா சீக்கண்ட். ஸோ நம்ம இங்கே வந்து கொசிகண்ட் 90க்கு என்னன்னு பார்த்தோம் 1ன்னு பார்த்தோமோ. ஸோ சைன் 0 வந்து 1. நெக்ஸ்ட்டு 2/√3, √2, 2 அன்டிஃபைன்ட். நெக்ஸ்ட்டு வந்து காட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டேனோட ரெசிப்ரோகேஷன்னு பார்த்தோம். ஸோ அகேன் 1/0 வந்து நம்மளுக்கு என்னது அன்டிஃபைன்டு.
நெக்ஸ்ட்டு 1/√3 ரெசிப்ரோகேஷன் √3, 1ஓட ரெசிப்ரோகேஷன் வந்து 1, √3ஓட ரெசிப்ரோகேஷன் வந்து 1/√3. அப்புறம் அன்டிஃபைன்ட் பை எனிதிங் வந்து நம்ம என்ன 1/undefined வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1குள்ளே போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ரோமன் லெட்டர் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற டிகிரியோட π/180 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு ரேடியனை வந்து நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதனோட ரெசிப்ரோகேஷன், அதாவது மேலே வந்து நம்ம டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணும்போது π/180 போட்டோம். இப்போ ரேடியனை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவோம், அதாவது 180/π மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கன்வெர்ட் த ஃபாலோயிங் டிகிரி மெஷர் இன்டூ ரேடியன். ஸோ ஒரு டிகிரியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேடியனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற சம் வந்து என்னதுன்னா 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு நான் இங்கே என்ன சொன்னேன் டிகிரியை வந்து ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா நான் π/180 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்னா ஸோ π/180. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஜீரோவும் எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிட்டு 6 டேபிள்ஸில் வந்து எனக்கு 18 எத்தனை டைம்ஸ் போகும் 3 டைம்ஸ் போகும். ஸோ π/3. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 150 டிகிரி. ஸோ 150 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு π/180. அகேன் இங்கே இருக்கிற ஜீரோவோ இங்கே இருக்கிற ஜீரோவோ எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ 15ஓ 18ஓ வந்து காமனாக போகிற ஒரே டேபிள் வந்து 3. ஸோ 3 டேபிள்ஸில் வந்து 15 5 டைம்ஸ் போகும், 18 வந்து 6 டைம்ஸ் போகும். ஸோ 5π/6. நெக்ஸ்ட்டு வந்து 240 வந்துட்டு 240 இன்ட்டு π/180. ஸோ இந்த ஜீரோ எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இப்போது 24ம் 18ம் எனக்கு காமனாக போகிற ஒரே டேபிள் வந்து காமனாக வந்து நிறைய டேபிள்ஸில் போகும், ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி நிறைய டேபிளில் காமனாக போச்சுன்னா ஹையஸ்ட் நம்பர், அதாவது இப்போது 24 18 வந்து 2ல் போகும், 3ல் போகும், 4 6ல் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணுத்துல எந்த நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்துட்டு அந்த நம்பரில் எத்தனை டைம்ஸ் டிவிசிபிள் ஆகுதோ நம்ம அதை தான் எடுப்போம். ஏன்னா நமக்கு வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன டேபிள்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கேல்குலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாயிட்டே தான் போகுமே தவிர்த்து நம்மளுக்கு வந்துட்டு குறையவே குறையாது. ஸோ 24 18 வந்து 6 டேபிள்ஸில் போகும், 24 வந்து 6 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் போகும், 18 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 4π/13. நெக்ஸ்ட் வந்து -320. ஸோ -320 இஸ் ஈக்குவல் டு -320 டிகிரி இன்ட்டு π/180. அகேன் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜீரோவும் எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். 32 18. ஸோ 32ம் 18ம் எனக்கு காமனாக போகிற ஒரே டேபிள் வந்து என்னது 2. ஸோ 2 டேபிளில் 32 வந்து 16 டைம்ஸ் போகும், 18 வந்து 9 டைம்ஸ் போகும். ஸோ -16 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேடியன் கொடுத்துருவாங்க, டிகிரி கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ரோமன் லெட்டரில் நம்மளுக்கு டிகிரி கொடுத்துருந்தாங்க, ரேடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரோமன் லெட்டர் என்ன பண்ணோம் π/180 மல்டிப்ளை. ஸோ இந்த ரோமன் லெட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 180/π மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையும் எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன இருக்கும் 180/18 இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி வந்துட்டு டிகிரி அண்ட் மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ 180 டிவைடட் பை 8. ஸோ 8 டேபிள்ஸில் 18 டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ நம்ம இதோட சின்ன நம்பர் எடுப்போம். அப்போ 8 2 நம்ம என்னென்ன எடுப்போம் 16 எடுப்போம். ஸோ 16 இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் 20 ஆகிடும். ஸோ அகேன் நம்ம என்ன பண்ணுவோம் 2 போடுவோம். ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகும் 2 போட்டால் 16 ஆகும். 16 போட்டு 4 போட்டு இங்கே பாயிண்ட் வச்சா நம்மளுக்கு பாயிண்ட் வச்சா நம்மளுக்கு என்ன தெரியும் 0ன்னு தெரியுமா. ஸோ 40 வந்து 8 டேபிள்ஸில் 5 டைம்ஸ் போகும். ஸோ 40 which is 0. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 22.5ன்னு கிடச்சிருக்கு. கிடைச்ச இந்த 22வை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டிகிரியாக எடுத்துப்பேன். 22 என்னோட டிகிரியாக எடுத்துகிட்டு எனக்கு இந்த பேலன்ஸ் 0.5 இருக்குல்ல, ஸோ அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0.5ஐ 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் 0 5s are 0, 0 0s are 0,
6 5s are இங்கே ஒரு 0 வருமா, 6 5s are 30. ஸோ இங்கே ஒரு 0 நமக்கு 3 கேரி ஆன் ஆகும்போது 0 into 6 வந்துட்டு 0, இந்த 3 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படியே வந்துடும். ஸோ 0 3 0. நம்மளுக்கு டெசிமல் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கா, ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல், அப்போ நம்மளுக்கு அந்த ஹோல் என்ன கிடைக்கும் 30 கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் மினிட்ஸாக எடுத்துக்கிறேன். அப்படி தான் எனக்கு இந்த 22 டிகிரி 30 டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 9 pi by 5. ஸோ 9 pi by 5 is equal to 9 pi by 5 into 180 by pi. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த பையும் கேன்சல் ஆகிடும். 5 டேபிள்ஸில் 180 எத்தனை டைம்ஸ் போகும்னா, ஸோ 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 15 அகேன். ஸோ நம்மளுக்கு 36 டைம்ஸ் போகும். ஸோ 36 டைம்ஸ் போச்சுன்னா 9 into 36 வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 324ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து -3. ஸோ -3 into 180 by pi. -3 into இதை எப்படி போடுவாங்க அப்படின்னா -3 into 180 by பையோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 22/7ன்னு தெரியும். ஸோ இந்த ஆன் த ஹோல் இந்த டேர்மை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் -3 into 180 into 7/22. ஸோ 2 டேபிள்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ஸில் பண்ணால் இது 11 டைம்ஸ் போகும், இது அதுக்கு எத்தனை டைம் போகுது 90 டைம் போகுது. ஸோ 7 3s are 21. ஸோ 21 into 9 வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 189 கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 90 இருக்குது. ஸோ 1890/11ன்னு கிடைக்குது. இது இன்னும் ஃபர்தராக பண்ணால் 11 divided by 1890. ஸோ 11 டேபிள்ஸில் 18 போகாது. ஸோ 1 time 11 7 79. ஸோ அகேன் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் 7 77 2 20 20 அகேன் 1 11 9 பாயிண்ட் வச்சுட்டா 0 8 88 20 இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 பண்ணால் 11 which is 9. ஸோ எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு 171.81 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம போன சம் பார்த்தோம்ல அந்த 171 ஆஸ் யூஷுவல் நான் என்னவா எடுத்துக்கிறேன் டிகிரியாக எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த 0.81 வந்து 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0 0 0 அகேன் இங்கே ஒரு 0 வரும். 6 1s are 6, 6 8s are 48. ஸோ 4 0 into 6 வந்து 0. ஸோ இந்த 4 அப்படியே வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னு வரும் 0 6 8 4ன்னு வரும். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் இருக்குது 2 பாயிண்ட் இருக்குது. நமக்கு என்ன கிடைக்கும் 48.60ன்னு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 48 மட்டும் என்னவா எடுத்துக்கிறேன்னா மினிட்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ -170 டிகிரி 171 டிகிரி அண்ட் 48 minutes. ஸோ நெக்ஸ்ட்டு 11 pi by 18. So 11 pi by 18 is equal to 11 pi by 18 into 180 degree by pi. ஸோ இந்த பையும் எனக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். 18 டேபிள்ஸில் 181 டைம் போகும், இது வந்து 10 டைம்ஸ் போகும். ஸோ 11 into 10 வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும் 110 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.